T20 மேட்ச் நம்ம இந்தியா இங்கிலாந்து அணிக்கு எதிராக தோல்வி அடைஞ்சதை தொடர்ந்து அடுத்ததா புனேவில் கண்டிப்பாக 4வது T20 ஆட்டம் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ஆட்டமும் இங்கிலாந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக 5வது T20 ஆட்டம் ரொம்ப பெரிய அளவில் ப்ரெஷர் பரபரப்பு நம்ம இந்திய பிளேயர்களுக்கு ஏற்படும். அதனால் இந்த 4வது T20 ஆட்டம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற முனைப்போட தற்போது கேப்டனான சூரியகுமார் கிட்டத்தட்ட 3 மாற்றங்கள் அணியின் பிளேயிங் 11ல சூரியகுமார் யாதவ் தற்போது அவர் கொண்டு வந்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய மாற்றமா த்ருவ் ஜூரல் அவரை அணியின் பிளேயிங் 11ல இருந்து நீக்கிட்டு அவருடைய இடத்துல நம்ம சிஎஸ்கே சிக்ஸர் நாயகனான சிவம் துபே அவரை உள்ள கொண்டு வர போறாரு. அடுத்ததா கடந்த 3 ஆட்டங்களா எதுக்காக டீம்ல இருக்கும் அப்படின்னு அவருக்கே தெரியாம விளையாண்டுகிட்டு இருக்க ரவி பிஷ்னாய் ஒவ்வொரு ஆட்டத்திலையுமே வருண் சக்கரவர்த்தி அவர் தான் விக்கெட் எடுக்கிறாரு. ஆனால் சக்கரவர்த்தி அவருக்கு சரியான ஒரு காம்பினேஷன் போலிங் பார்ட்னர்ஷிப் ரவி பிஷ்னாய் ஒவ்வொரு ஆட்டத்திலையுமே அவர் கொடுக்க தவறிக்கிட்டு தான் இருக்காரு. அதனால இந்த 4வது T20 ஆட்டத்தில் ரவி பிஷ்னாய் அவரை நீக்கிட்டு அவருடைய இடத்துல மற்றொரு ஆல்ரவுண்டரான ரம்தீப் சிங் அவர் ரவி பிஷ்னாய் அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டா உள்ள வர இருக்காரு. ஏன்னா புனே ஸ்டேடியம் ஓரளவுக்கு வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கூடுதல் ஆல்ரவுண்டர்களோட களம் இறங்க சூரியகுமார் யாதவ் அவர் முடிவை எடுத்திருக்காரு. அப்புறம் கடைசி 3வது மிகப்பெரிய மாற்றமாக ஃபர்ஸ்ட் 2 ஆட்டத்திலையுமே துவக்கத்திலே அடுத்தடுத்துன்னு நம்ம இந்தியாவுக்கு விக்கெட்டை எடுத்து கொடுத்த பிளேயர் ஹர்ஷ்தீப் சிங். ஆனால் 3வது ஆட்டத்தில் ஷமி உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக ஹர்ஷ்தீப் அவரை நீக்கியிருந்தாங்க. ஆனால் இப்போ அது தேவையில்லை அப்படின்னு ஷமி அவரை மீண்டும் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு ஹர்ஷ்தீப் சிங் அவரை தொடர்ந்து இந்திய அணியின் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளராக விளையாட இருக்காரு. அந்த வகையில் ஓவராலாக விளையாட போகிற நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டோம்னா ஓப்பனராக சஞ்சீவ் சாம்சன் அபிஷேக் சர்மா அவங்க 2 பேருமே தான் விளையாடுறாங்க. 3வது பிளேயரா திலக் வர்மா, 4வது பிளேயரா சூரியகுமார், 5வதா த்ருவ் ஜூரல் அவர் வெளியே போறதால நம்ம சிவம் துபே உள்ள வராரு. 6வது பிளேயரா ஹர்திக் பாண்டியா, 7வது பிளேயரா நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர், 8வது பிளேயரா அக்ஷர் பட்டேல், 9வது பிளேயரா ஆல்ரவுண்டரான ரம்தீப் சிங், 10வது பிளேயரா நம்ம வருண் சக்கரவர்த்தி, கடைசி 11வது பிளேயரா ஷமி அவருடைய இடத்துல ஹர்ஷ்தீப் சிங். ஸோ ஆக மொத்தம் இந்த ஸ்ட்ராங்கான பிளேயிங் 11ஓட தான் 4வது T20 ஆட்டம் நம்ம இந்தியா வர 31ஆம் தேதி புனே கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளையாட போகிறாங்க. ஸோ இது நம்ம இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஆட்டம். இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா மீண்டும் வெற்றி பெறுவாங்களா? இந்த பிளேயிங் 11 வச்சு உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.